மகிழ்ச்சிங்கம்மா, நன்றிங்கம்மா. சரவணன் ஐயா அவர்கள் இன்று காதலர் தினத்தை முன்னிட்டு ஒரு இனிய பாடல் ஒன்றை பாடி நிகழ்வை தொடங்கி வைப்பார். மகிழ்ச்சிங்கம்மா, நன்றிங்கம்மா. நன்றிங்கய்யா. தமிழக யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தினுடைய வாராந்திர வாசகர் இணைப்பினுடைய இன்றைய நிகழ்வாக ஒரு மிகச்சிறந்த நிகழ்வாக காதல். அது என்னது காதல்? ஒரு கெட்ட வார்த்தையா அல்லது யாரும் கேட்டால் வெறுக்கக்கூடிய வார்த்தையா? காதலை உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் அது கெட்ட வார்த்தை அல்ல, அது நம் உணர்வோடு கலந்த வார்த்தை. ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மீது கொண்ட ஈர்ப்பாக இருக்கட்டும், ஒரு பெண் ஒரு ஆணின் மீது கொண்ட ஈர்ப்பாக இருக்கட்டும், புறத்தோற்றத்தில் மட்டுமல்ல, அவர்கள் உள்ளத்திற்குள்ளும் இரு உறவுகளை இணைக்கக்கூடிய பாலமாக இருப்பதுதான் காதல். நன்றாக உணர்ந்தவர்களுக்கு தெரியும், ஒரு முடியாத ஒருவனை முயற்சி செய்து அவனை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வதும் அந்த காதல் தான். காதலினுடைய அந்த வலிமை என்ன தெரியுமா? இருவருக்கும் இருக்கக்கூடிய அந்த தூய அன்பை வெளிப்படுத்துவதுதான். அத்தகைய தூய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த காதலை நாமும் கொண்டாடுவோம், எல்லோரையும் கொண்டாட செய்வோம் என்று ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைய வேண்டும் என்று அனைவரும் விரும்பிய காரணத்தினால் இன்றைய நிகழ்வு ஒரு சுவை மிகுந்த பட்டிமன்ற நிகழ்வாக தொடங்க இருக்கின்றது. இந்த பட்டிமன்றம் ஒரு சீரும் சிறப்புமான பட்டிமன்றமாக நடைபெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த காதலுக்காக ஐயாவை கேட்டாரு, காதலுக்கு ஒரு அருமையான பாடல் வேணாமா அப்படின்னு சொல்லி. அது நம்முடைய பாடும் நிலா எஸ்பி அவர்களுடைய குரலில் அவர்கள் ரொம்ப சாதனை செய்த ஒரு பாடல். அதை விரும்பி நானும் முயற்சி செய்கிறேன். ஆனா அவ்வளவு அளவுக்குலாம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. முயற்சி பண்றேன் நானும். அவருடைய குரலில் அந்த மூச்சு விடாமல் பாடிய பாடலை இதோ நானும் பாட முயற்சி செய்கின்றேன். மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, எண்ணம் கண்ணி பாவையின்றி ஏழு ஸ்வரந்தான் பாடுமோ, பெண்மையின்றி மண்ணில் இன்பம் ஏதடா, கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா, மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, எண்ணம் கண்ணி பாவையின்றி ஏழு ஸ்வரந்தான் பாடுமோ, பெண்மையின்றி மண்ணில் இன்பம் ஏதடா, கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடம். வெண்ணிடவும் பொன்னி நதியும் கண்ணியின் துணையின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும், மயில் சுகமின்றி சந்தனம் கத்தமிடும் பொங்கிடும் வசந்தமும் சிந்தி வரும் பொங்கும் முதம் தந்திடும் குமுதம், கண்ணி மகள் அருகே இருந்தால் சுவைக்கும், கண்ணி துணை இழந்தால் முழுதும் சக்கும், விழியினில் மொழியினில் நடையினில் உடை அதிசய தரும் அணங்கிவள் பிறப்பிதுதான். மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்த கூடுமோ, எண்ணம் கண்ணி பாவையின்றி ஏழு ஸ்வரந்தான் பாடுமோ, பெண்மையின்றி மண்ணில் இன்பம் ஏறடா, கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடம். முத்துமணி ரத்தினங்களும் கட்டிய பவடமும் கொத்துமலர பூதங்கள் குவிந்த ஆதரமும் சிற்றிடையும் சின்ன வீரல் வில்லென்ன பூரூபம் சுற்றி வர செய்யும் வீடி சுந்தர மொழிகளும் எண்ணி விட மறந்தால் தற்கோர் பிறவி இத்தனையும் இழந்தால் அவன்தான் துறை முடி முதல் அடி வரை முழுவதும் சுகந்தரும் விருந்துகள் படைத்திடும் அங்காமும் அவன் அல்லவா. மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்த கூடுமோ, எண்ணம் கண்ணி பாவையின்றி ஏழு ஸ்வரந்தான் பாடுமோ, பெண்மையின்றி மண்ணில் இன்பம் ஏதடா, கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா.
மண்ணில் இந்த காதலன்றி யாரும் கூடுமோ, எண்ணம் கண்ணிப்பாவையின்றி ஏழு ஸ்வரந்தான் பாடுமோ. மகிழ்ச்சி, வாய்ப்பிற்கு நன்றி. ஒரு அருமையான ஒரு பாடலை பாடுவதற்கு ஐயா அவர்கள் வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சியும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காதலை நாம் உள்ளூர அனுபவிக்க வேண்டும். அப்பதான் நம்மளை அறியாம நமக்குள்ள இருக்கின்ற அந்த உணர்வு, நாம் யார் மீது காதலை கொண்டோமோ அவர்கள் நம் மனதிற்குள் வந்து விடுவார்கள். ஏனென்றால் இரவில் தூங்கும் போதும் சரி, சாப்பிடும் போதும் சரி, நாம் நடக்கும் போதும் நிற்பதும் நம்மை ஒரு நிலைக்கு கொண்டு வருவது யார் என்று சொன்னால் நம்முடைய அந்த தூய்மையான காதல் தான் நம்மை கொண்டு வரும். அத்தகைய அழகான ஒரு காதலை இன்னும் ஒரு பாடலை கொண்டு நான் சிறப்பிக்க விரும்புகின்றேன். காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே நெஞ்சில், காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில், கூடலில் வந்த சொந்தம் கூடலில் கண்ட இன்பம், மயக்கம் என்ன காதல் வாழ்க. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில், நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை, நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை, அன்பிலே வாழும் நெஞ்சில், அன்பிலே வாழும் நெஞ்சில் ஆயிரம் பாடலே, ஒன்றுதான் எண்ணம் என்றான் உறவுதான் ராக, சொல்லவா காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில், அன்பும் என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேன், என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேன், பொன்னிலே பூவை அள்ளும் பொன்னிலே பூவை அள்ளும் புன்னகை மின்னுதே, கண்ணிலே காந்தம் வைத்த கவிதையை பாடுதே, அன்பே இன்பம் சொல்ல வா, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில், கூடலில் வந்த சொந்தம் கூடலில் கண்ட இன்பம், மயக்கம் என்ன காதல் வாழ்க. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில். மிகவும் ஒரு சிறந்த அருமையான பாடலை பாடுவதற்கு வாய்ப்புகளை தந்த யாவரும் கீழீர் கலை இலக்கிய மையத்திற்கு என் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். சரி, காதல் என்று சொன்னால் வெறும் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்குமா? கிடையவே கிடையாது. அது துன்பத்தையும் தரும். வாழ்க்கை எப்படி இன்பம் துன்பம் கொண்டு இருக்கிறதோ அதுபோல்தான் காதலும் நமக்கு இன்பத்தையும் தரும், துன்பத்தையும் தரும். எவ்வளவு துன்பத்தை தந்தாலும் அந்த காதலை விடாமல் பிடித்து கொண்டு தன்னுடைய இணையரோடு சேரக்கூடிய அந்த அற்புதமான அந்த காதல் புனிதமானதுதான். ஆம், நீங்கள் காதலித்தால் தான் தெரியும் காதலினுடைய அருமை. நான் காதலிக்கும் போதுதான் நான் யார் என்று என்னை உணர்ந்து கொண்டேன். என்னுள் ஒரு கவிஞன் இருப்பதை வெளிப்படுத்தியது இந்த காதல் தான். நான் அவள் மீது கொண்ட காதல் தான் என் கற்பனைகளை சிந்தனைகளை எழுத்துக்களாக மாற்றியது. இந்த சமூகத்திற்கு
ஒரு கவிஞனாக என்னை அடையாளப்படுத்தியது. நான் காதலித்ததால் தான் பாடல்களை, மெட்டுகளை பாட பாட அவள் முன் நான் பாட வேண்டும், அவளை நினைத்து பாட வேண்டும், அவளுடைய நினைவுகளை எல்லாம் நான் பாடலாக கவிஞர்களுடைய பாடலாசிரியருடைய பாடல்களாக கேட்டு மெய்மறந்து என் காதலை எனக்குள் வளர்ந்து கொண்டேன். உண்மையான காதல் என்பது இரு உணர்வுகளும் ஒன்று சேரும் ஒரு அற்புதமான தருணம்தான் காதல். அது எந்த வயதிலும் வரலாம். ஆனால் அந்த காதல் உண்மையான காதல் ஒருவர் மீது ஒருவர் கண்ட காதலாக மட்டும்தான் இருக்கும். நாம் வேடிக்கையாக சொல்வோம், காதல் என்பது இன்று பார்த்து இன்று சேர்ந்த ஒருவர் நாளை உடனே பிரேக் டவுன் ஆகி அடுத்தது இன்னொருவரை தேடி போவது அது காதல் அல்ல. அது ஒரு புற கவர்ச்சி, ஒரு ஈர்ப்பு. அதுவல்ல காதல். தன் ஆழ் மனதில் தன்னை யார் என்று இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்காக நம்மிடம் நம் ஆழ் மனதிற்கு உள்புகுந்து நம்மை ஒரு ஆட்டுவிக்கும் ஒரு அற்புதம் தான் காதல். அந்த காதலை நாம் கொண்டாட வேண்டும் அல்லவா? நிச்சயம் கொண்டாட வேண்டும். நமக்குள் இருக்கும் காதல் உணர்வை நாம் வெளிப்படுத்த வேண்டாம் அல்லவா? கண்டிப்பாக வெளிப்படுத்துவா. இன்று உண்மையான அன்பை கொண்ட ஒவ்வொருவரும் தங்களுடைய காதை இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு நிமிடமும் வெளிப்படுத்துவார்கள். அத்தகைய சிறப்பு மிகுந்த இந்த காதலர் தினம் வேண்டுமானால் நாம் மேலோட்டமாக பார்க்கும்போது எதற்கு காதலர் தினம் என்று ஒரு வினாவை எழுப்பலாம். ஆனால் உண்மையான அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒவ்வொரு நிமிடமும் காதலர் தினமாகத்தான் நாம் கொண்டாட வேண்டும். அத்தகைய சிறப்பு மிகுந்த காதலர் தினத்தை நம்முடைய தமிழக யாவரும் கேளீர் கலை இலக்கிய அமைப்பு வெறுமனே கொண்டாடாமல் நாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சுவாரஸ்யமான ஒரு கருத்துக்களை பகிரக்கூடிய இந்த காதலினுடைய புனித தன்மையோ அல்லது காதலை வெறுப்பவர்களுடைய மனநிலையோ அறிந்து கொள்வதற்கு ஒரு கருத்து பரிமாற்றங்களை கூடிய ஒரு சொற்போரை நிகழ்த்துவதற்காக இன்று ஆரம்பித்ததுதான் இந்த பட்டிமன்றம். மிகச்சிறந்த ஒரு பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த பட்டிமன்ற நடுவராக பல தளங்களில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்று ஐயா அவர்கள் நம்முடைய யாவரும் கேளீர் கலை இயக்க மையத்தினுடைய பொறுப்பாளர்களிடம் கலந்துரையாடி இருக்கிறார். அத்தகைய மிகச்சிறந்த கவிஞர் அவர்களை நம்முடைய தமிழக யாவரும் கேளீர் கலை இலக்கிய அமைப்பு வருக வருக என அன்போடு வரவேற்று அவர்களுடைய அந்த கருத்துக்களை எல்லாம் நாம் கேட்டு இன்று இன்புற போகின்றோம். அதைவிட முக்கியமானது இந்த வாதம் பிரதிவாதம் செய்யக்கூடிய அணியினுடைய தலைவர்கள் மிகச்சிறந்த கருத்துக்களை எடுத்துரைத்தால் அந்த பட்டிமன்றம் மிகச்சிறந்த பட்டிமன்றம். என்னுடைய அன்பிற்கினிய நண்பர் திரு பிரபு அவர்கள் காதலர் திருமணம் தான் சிறந்தது என்ற அணியில் வாதாட இருக்கிறார். ஒரு மிகச்சிறந்த அவர் ஒரு கவிஞர், எழுத்தாளர், பன்முக திறமை கொண்ட ஒரு பாடகர் என பல திறமைகளை தனக்குள் கொண்டிருந்தாலும் அவர் இந்த பட்டிமன்றத்தில் நீங்கள் வேணுமானால் கேட்கலாம். மிக அற்புதமான கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு கவிஞர், எழுத்தாளர், பன்முக திறமையாளர். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அவருடைய அணிக்கு வலு சேர்க்கும் விதமாக ஆளுமை மிக்க அணியினுடைய பேச்சாளர்களாக நம்முடைய ஜெயா வேதாச்சலம் அம்மா அவர்கள் மற்றும் கவிஞர் ராகவன் ஐயா அவர்கள் இவர்களெல்லாம் உடன் இருந்து இந்த அணியை எப்படி வலுப்படுத்த போகிறார்கள் என்பதை நாம் கேட்டு ரசிக்க போகின்றோம். அதே போல எதிரணியில் வாதாட இருக்கக்கூடிய ஏற்பாட்டு திருமணம் தான் சிறந்தது என்ற அணியினுடைய தலைமை பொறுப்பேற்றிருப்பவர் நம்முடைய யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தினுடைய செயலர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அம்மா அவர்கள் இப்படி காதல் திருமணம் தான் சிறந்ததா? இல்லை, ஏற்பாட்டு திருமணம் சரி. எந்த திருமணமாக இருந்தாலும் இரு மனங்கள் இணைந்து காதல் உணர்வோடு வாழ்ந்தால்தான் வாழ்க்கை இனிக்கும். இல்லை என்றால் அது இடையிலேயே பிரிந்து சென்றுவிடும். இன்று ஐயா நீதியரசராக இருக்கிறார். இன்றைய சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய நீதிமன்றங்களினுடைய வழக்குகளில் பெரும்பாலும் இருப்பது எதுவென்றால் நம் விவாகரத்து வழக்கு தான். குடும்ப நல நீதிமன்றங்களே குவிந்து கிடக்கிறது. ஏன்? இரு மனங்களினுடைய அந்த புரிதல், அன்பு, தூய காதல் இல்லாதுதான். அவர்கள் விட்டு கொடுப்பது, சகிப்புத்தன்மையோடு வாழ்வது, உனக்கு நான் எனக்கு நீ என்ற அந்த உன்னதமான காதல் இல்லாததுதான் இவ்வளவு பெரிய பிரிவுகளுக்கும் காரணமாக இருப்பது. அதை நாம் உணர்ந்து கொண்டால் நிச்சயம் எதிர்கால சமுதாயம் மட்டுமல்ல, நிகழ்கால சமுதாயத்தில் வாழ்பவர்களும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உண்மையான காதலிக்க வேண்டும். அழகில் வருவதல்ல காதல், அறிவில் வருவதல்ல காதல். அது உணர்வுகளை ஒன்றுபடுத்தி உனக்குள் நீ எப்படி வேண்டுமானால் இரு,
உன்னை நான் காதலித்துக் கொண்டே இருப்பேன். நான் எப்படி வேண்டுமானால் இருந்தாலும் என்னை அவள் காதலித்துக் கொண்டிருக்கிறாள் என்ற அந்த இரு மனங்களும் எதையும் எதிர்பார்க்காமல் அந்த இனம் புரியாத அந்த உறவுதான் காதல். அந்த உறவு இருக்கும் வரை நாம் பல்கொட்டி வயது முதிர்ந்து தள்ளாடும் பொழுது கூட அந்த பாசம் நம்மை விடாமல் நம் இறுதி வரை உடன் வரும். அத்தகைய சிறப்பு மிகுந்த காதலர் தினத்தில் இந்த அவையில் வாதிடக்கூடிய அத்துணை அதாவது இந்த ஏற்பாட்டு திருமணத்தில் இன்னும் பேசவிருக்கக்கூடிய கவிஞர் சேந்தை செலியன் ஐயா அவர்களாக இருக்கட்டும், மற்றும் அந்த கவிஞர் தனலட்சுமி அம்மாவுடன் பேச இருக்கக்கூடிய இது பேச்சாளர்கள் அனைவரும் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர்கள். இவர்கள் வாதங்களை எல்லாம் கேட்டு நாம் நிச்சயம் இன்புறுவோம். இந்த நிகழ்வை ஏற்படுத்தி தந்து நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பின்புலமாக மட்டுமல்லாமல் ஒரு ஊக்க சக்தியாக இருந்து கொண்டிருக்கும் நீதியரசர் அவர்கள் காதலை மிகவும் விரும்பி ஏற்றுக்கொண்டு அவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த காதல் சார்ந்த பாடல்கள் அதிகமா இருக்கும். என் மனசுக்குள்ள ஒருத்தி இருந்தாலே அவ நினைச்சு நான் உருகினேடே என்று அவருடைய ஒவ்வொரு பாடலையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காதல் சார்ந்த பாடல் நிச்சயமா அவர் ஒழிக்கும். இப்ப திரை இசை பாடல்ல கூட நம்ம நிறைய வேற யதார்த்தமான பாடல் பாடினா ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா காதல் சார்ந்த பாடல். ஏன்னா காதல் அவ்வளவு ஒரு இனிமையை தரக்கூடியது. நம்முடைய உள்ளுக்குள்ள இருந்து நம்மளை அப்படியே தூண்டி விடக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த அந்த காதல். அத்தகைய சிறப்பு மிகுந்த காதலர் தினத்தை நாம் தமிழக யாவரும் கேளீர் கலை இலக்கிய அமைப்பு சிறப்பாக கொண்டாடுவதற்கு எனக்கு இந்த தொடங்குவதற்கான வாய்ப்பினை அளித்து தந்த ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி, சரியாக நேரம் 7 மணிக்கு என்னுடைய வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மிக சிறப்பாக ஒரு தொடக்க உரையை ஆற்றி இருக்கின்றார். நமது நடுவர் வந்திருக்கிறார்கள். இருக்காங்களா? வந்திருக்காங்க. நடுவரின் அனுமதியோடு சரி, இந்த காதலர் தினத்தை சிறப்பிப்பதற்கு நாமும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றியதன் விளைவாக என்னுடைய பழைய கவிதைகளை, அந்த இளமை பருவத்து காதல் கவிதைகளை ஒரு 1-2 எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்தது. அந்த அடிப்படையில் எல்லோருமே கொஞ்சம் தயாராவதற்கு ஒரு 5 நிமிடம் அளவுக்கு ஒரு தயாரிப்புக்கான ஒரு இடைவெளியாக இந்த கவிதை இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையிலே நான் இந்த கவிதைகளை வாசிக்கிறேன். இதயங்களால் பூஜிக்க தெரிந்த எனக்கு உதடுகளால் உச்சரிக்க தெரியவில்லை. தினம் தினம் கண்மணி கண்மணி என்று எத்தனை முறை ஜபித்த பிறகு என் இமைகள் உறைந்து போயின என்று எனக்கே தெரியாது. உன் விழி பெட்டகத்தில் இருந்து என் மீது சரிந்த பார்வை பொக்கிஷங்கள் என் இதய ஏட்டிற்குள் கவிதையாய் கருக்கொள்கின்றன. சில பார்வைகளையும் சில புன்னகையையும் பதியமிட்டு ஒரு கவி மலரை படைத்தவளே, உன்னை ஒரு நாள் பார்க்க வரவில்லை எனில் நான் இரவெல்லாம் அழுது கிடப்பேன். நான் தெரியுமா, உன்னை பார்க்கவில்லையே என்பதற்காக அல்ல, என்னை பார்க்காததால் உன் நெஞ்சை நெருப்பு தழுவுமே என்றுதான் அழுகிறேன். தினம் தினம் இந்த தாரகை விடியும் வரை அழுமென்று தெரிந்தும் நீ ஏன் ஒளிந்து கொள்கிறாய்? என்னை நிராகரிக்கிறாய் என்பதற்காக நான் அழவில்லை. உன்னை நான் நிராகரிக்க வேண்டுமென்று என்னை நீ நிராகரிப்பது போல் விலகிச் சென்று என் நினைவிலேயே ஆழ்ந்து என் இமைகள் ஈரமாகும் என்று உன் கண்ண பள்ளத்தாக்கில் அருவிகள் நெளிந்து உருகுமே. இவையெல்லாம் எனக்கு தெரியாது என்றா நாடகமாடுகின்றாய்? அமாவாசைக்குள் எத்தனை நாள் உன்னால் இருந்து விட இயலும்? அமாவாசைக்குள் எத்தனை நாள் உன்னால் இருந்து விட இயலும்? வருகின்ற பஸ்ஸையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். நீ வரமாட்டாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். இருப்பினும் வருகின்ற பஸ்ஸையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். நீ கடிதம் போட மாட்டாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். இருப்பினும் தினம் தினமும் தபால்காரருக்காக காத்து கொண்டே இருக்கின்றேன். பாலை மணல்வெளியில் நடந்து நடந்து கால்கள் துவள கண்கள் மயங்க விழுந்து சரிய குலை நடுங்க விழித்தேன் கனவில் இருந்து. இருட்டு என்னை சுற்றிலும் கதவிடுக்கில் நிற்கிறது என் கலங்கரை விளக்கம். தாகம் என் உயிரெங்கும். கதவுக்கு வெளியே மழைச்சாரல் ஓசை. கதவு தாளிட்டுள்ளது, நான் தான் தாளிட்டேன்.
யாராவது தட்டினால் திறந்து விடுவேன். யார் தட்டுவார்கள்? எப்போது தட்டுவார்கள்? மனம் எவ்வளவு மாறி கிடக்கிறது. நெல் விளைந்த இந்த வயலில் புல்லாவது முளைத்திருக்கலாம், ஆனால் முள்ளல்லவா முளைத்து கிடக்கிறது. மன வயலுக்கு காதலன்றோ விவசாயி, மன வயலுக்கு காதலன்றோ விவசாயி. பயிரிடாத நிலம் பாலைவனம் ஆவதும், பராமரிக்காத இடத்தில் குப்பைகள் குவிவதும் இயற்கை நியதிதான். அதனால்தான் நெல் விளைந்த இந்த வயல் முட்காடாய் கிடக்கிறது. என் மனம் கடல் அலைபோல் ஓலமிட்டுக் கொண்டே உள்ளது. ஆதலால் என்னை காதலித்திடு. என்னுள் உறங்கி போன கவிதைகளை எழுப்பிடு. என் ஐம்புலன்களை செப்பனிடு. என்னை கவ்வி கிடக்கும் இருட்டை விரட்டிடு. என்னை மீண்டும் மனிதனாக்கிடு. மரணத்திடமிருந்து என்னை மீட்டிடு. நெஞ்சம் பள்ளம் விழுந்து பசியோடு கிடக்கிறது. எப்போதும் என் மனம் கடல் அலைபோல் ஓலமிட்டுக் கொண்டே உள்ளது. ஆதலால் என்னை காதலித்திடு. காதல் அனாதையை அரவணைக்கும் தேவ கரங்கள். பாலைவனத்தை சோலைவனமாக்கும் நீர் ஊற்று. புலியை மானாக்கும் மந்திரம். மூங்கிலை புல்லாங்குழலாக்கும் வித்தை. மரத்தில் கருத்தரிக்கும் நீர் விதை. கரி வைரமாகும் விந்தை. காதல் ஒரு காந்த சிறை. திரிசங்கு சொர்க்கம். ஒரே முறையில் ஆயுள் போதை தரும் மது. ஜாதி மத பண பேய்களுக்கு பலிபீட பூக்கள். கண்ணில் துவங்கி கண்ணீரில் முடிவது. கனவில் வளர்ந்து கல்லறையில் உறைவது. எத்தனையோ காலங்களாய் இலக்கியங்கள் பேசிவிட்டன. எத்தனையோ காலங்களாய் இதயங்களும் அழுதுவிட்டன. இன்னும் காதல் வாழவும் இல்லை, இன்னும் காதல் சாகவும் இல்லை. நாளைய உலகிலாவது காதலிப்பது மறுக்க முடியாத மானுட உரிமையாகட்டும். நன்றி, வணக்கம். சரி, இனி பட்டிமன்றம் தொடங்கலாம். அம்மா நடுவரை அழைச்சி பேச சொல்லுங்கம்மா. இங்க நடுவர் காணோம். இருந்தாங்கய்யா. வந்திருக்காங்க. 311 வைதேகி. ஓகே அம்மா, வாங்க பேசுங்க. உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்க எல்லாரும். பட்டிமன்ற நடுவராக இன்று வழக்கறிஞர் வைதேகி ஜெகநாதன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர் வழக்கறிஞராகவும் சிறப்பான பணியை ஆற்றிக்கொண்டு திருச்சியில் இருக்கின்றார். அவர் குளித்தலை என்ற ஊரை சேர்ந்தவர். ஆக திருச்சியில் இருந்து தன்னுடைய வழக்கறிஞர் பணியையும் செய்து கொண்டு இலக்கிய பணிகளையும், சொல்லப்போனால் சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய மேடைகளில் பேசுவது மற்றும் இலக்கிய மேடைகளில் பேசுவது என்று தன்னுடைய இலக்கிய சேவைகளை, தமிழ் சேவைகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார். அவரை நாம் நம்முடைய யாவரும் கலை இலக்கிய மையத்திற்கு இன்று முதல் முறையாக வருகை தர அழைத்து இருக்கிறோம். ஒரு சிறப்பான பணியை ஆற்ற வந்திருக்கின்றார். பட்டிமன்றத்திலே பேச வந்திருக்கின்றார். நடுவராக இருந்து தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க இருக்கின்றார். நமக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்ல இருக்கின்றார். அவரை வருக வருக என்று வரவேற்று இப்போது பட்டிமன்ற அரங்கை அவருடைய பொறுப்பில் ஒப்படைக்க விளைகின்றோம். வாங்கம்மா, வந்து பேசுங்க, தொடங்குங்க, ஆரம்பிங்க. உங்களுடைய ராஜ்யம் ஆரம்பமாகட்டும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா. இங்க குழுமி இருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றமானது நம்ம திருமண வாழ்க்கைக்காக, இரு மனங்கள் இணையக்கூடிய திருமண வாழ்க்கையை பற்றி பேசுவதற்காக நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். தலைப்பு இப்ப கேட்ட உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. மிகவும் சிறப்பான தலைப்பை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த தலைப்பு தேர்ந்தெடுத்ததற்காகவே அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் தெரிவிக்க வேண்டும் ஐயாவிற்கு.
மேலும் இந்த தலைப்பில் நம் அனைவரும் கடந்து வந்த பாதைகள் பற்பல இருக்கலாம். ஆனால் எவ்வளவு காலங்கள் ஆயினும் திருமணம் என்ற பந்தம் அது இறைவனால் இணைக்கப்பட்ட ஒன்று என்று கூட சொல்லலாம். யார் எங்கோ பிறந்த ஒருவருக்கு, எங்கோ பிறந்த ஒரு பெண்ணிற்கு, எங்கோ பிறந்த ஒரு ஆணுடன் இணையும் பந்தம் இன்றளவிலும் நமக்கு ஆச்சரியங்களை கூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எத்தனை திருமணங்கள் இங்கே நடந்திருந்தாலும் அனைத்தும் இரு மனங்களும் இணைந்து நடந்த மனங்களாக இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. பல மனங்கள் பல மனங்களால் சேர்க்கப்பட்டவையாகவே இருக்கின்றன. இங்கே நாம் பார்த்து ஏற்பாடு செய்வது, அதாவது பெற்றோர்கள் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களே பல கோடி மக்கள் இன்று நம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பல கோடி மக்களுக்கு பெற்றோர் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணத்திலே தான் இல்லறம் நடத்தி வருகிறார்கள். ஆனாலும் இன்றைய காலகட்டத்தில் திருமணம் காதல் திருமணமாக நிறைய காதல் திருமணங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த கால மாற்றத்தின், இந்த காதல் திருமணத்தின் இந்த பந்தம் எப்படி ஒருவரை இணைக்கிறது? இந்த காதல் திருமணத்தின் பலம் என்ன? இந்த ஏற்பாட்டு திருமணத்தின் பலம் என்ன என்பதை பற்றி வைதேகி நம்முடன் இங்கே சரியா வரல. எல்லாரும் நல்லா கேக்குதா? பட்டிமன்ற உரையாக ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு தான் கேக்குது. கொஞ்சம் வீடியோ அணைச்சிட்டு பேசுங்க. நடுவர் உங்களுதுதான் சரியா வரல, ஒலி வாங்கி பிரச்சனையா இருக்கு. நீங்க வீடியோ அணைச்சிட்டு பேசுங்க பார்க்கலாம். இருக்காங்களா? வெளியில் போயிட்டாங்களா? வந்துட்டார் போல் இருக்கு. அவர் ஒரு உரை ஆட்டுமே. இதுல இன்னைக்கு பார்வையாளரா வந்திருக்கீங்களோ, பட்டிமன்றத்தினுடைய இரு அணிகள் பேசிய பிறகு அவருடைய கருத்துக்களை சுருக்கமா சொல்லலாம், ஒரு நிமிடங்களில் சொல்லலாம். அல்லது நாங்கள் மகிழ்ச்சிக்கு மிகவும் துணை புரிவது காதல் திருமணம் அல்லது ஏற்பாடு திருமணம் என்று ஏதாவது ஒரு கருத்தை சொல்லலாம். ஆக அப்படி ஒரு வாய்ப்பு அளிப்போம். வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது வந்துட்டாங்க, தலைவர் வர்றாங்க, அந்த நடுவர் வர்றாங்க. தலைவரே அன்மியூட் பண்ணுங்க. காதலுக்கு எவ்வளவுதான் நான் எதிர்பார்க்கிறது. அனைத்து அறிஞர் பெருமக்களையும் வணங்குகிறேன். வணங்குகிறேன். நல்லது. என்னுடைய பணியை செய்து கொண்டே செவிமடித்துக் கொண்டிருக்கிறேன். நான் விரைவில் உங்கள் முன்னாலே பிரசன்னமாவேன். நல்லது. உங்களுடைய கருத்துக்களுக்கு காத்திருக்கிறோம். நீங்கள் பட்டிமன்றத்தினுடைய இரு அணிகளும் பேசிய பிறகு நீங்கள் உங்கள் கருத்துக்களை முன்வைக்கலாம். சரிங்க சரிங்க. நல்லது நல்லது. அம்மா நடுவர் வந்துட்டீங்களா? நடுவர் அம்மா ஐயா, நீங்க கொஞ்சம் போன்ல கான்டாக்ட் பண்ணுங்க. மறுபடியும் வந்தாங்கல்ல இருக்கும் போல இருக்கு. அதனால தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஜாயின் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம். அணித்தலைவர்கள் பேச ஆரம்பிக்கலாம். அணிகள் கருத்துக்களை சொல்லிட்டு வரலாம். இடையில எப்போ வந்தாலும் அவருடைய கருத்துக்களை சொல்லிட்டு கடைசியில் முடிவுகளை சொல்லிடுவாங்க. ஆக அந்த வகையில நாம பட்டிமன்றத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். இப்போ தற்காலிகமாக அவர் வருந்தினி இந்த நெறிப்படுத்துகையை நான் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நீங்க மற்றவங்கெல்லாம் பேசுறீங்க. அதனால இப்போ இந்த காதல் திருமணமேங்கிற அணிக்கு யார் தலைவருங்க? பிரபுவா? பிரபு அவர்கள் அணித்தலைவராக இருக்கிறார். ஆக காதலை பத்தி எவ்வளவோ இலக்கியங்கள் பேசிஇருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது போல நம்ம காதலை பத்தி பாரதி அதையெல்லாம் நீங்களாம் சொல்லிக்கிறீங்க. நானும் ஒரு தடவை சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் அப்படி சொல்ல வேண்டியது இருந்தா பிறகு சொல்லிக்கிறேன். காதல் திருமணமே மகிழ்ச்சியை தரக்கூடியது என்று அணிகளை பேசுவதற்காக அழைக்கின்றேன். வாருங்கள் பிரபு, வாங்க உங்க கருத்தை ஆடித்தரமாக வைங்க.
ம். அனைவருக்கும் இனிய வணக்கம். காதலியார் தன் கடைக்கண் காட்டிவிட்டால் மாமலையும் அவனுக்கோர் சிறு சருகாமே. காதலியார் தன் கடைக்கண் காட்டிவிட்டால் மாமலையும் அவனுக்கோர் சிறு சருகாமே என்றெல்லாம் இலக்கியங்கள் போற்றும் காதல். நடுவர் ஐயா அவர்களே, அம்மா அவர்களே, வணக்கம். நான் ஒரு சிறு கேள்வி ஒன்றை கேட்கிறேன். இதை நீதிபதி ஐயா அவர்கள் இதற்கு பதில் சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கேள்விகள் கேட்பது எளிது, பதில் சொல்வது கடினம் அல்லவா? உங்களுக்கு பதில் சொல்வதற்கு சொல்லுங்க, கேளுங்க. கேள்வியை நான் கேட்கட்டுமா? உமையவள் என்று நாம் போற்றக்கூடிய பார்வதி அம்மையார் அருகிலே இருக்கக்கூடிய சிவனின் கைகளிலே என்ன இருக்கும்? வேலுதான் இருக்கும். வேலா? ஒரு ஆயுதம் இருக்கும். சூலாயுதமா வேலாயுதமோ இது இருக்க? சூலாயுதமோ வேலாயுதமோ ஏதோ ஒன்று இருக்கும். அதே போல் மகாவிஷ்ணு தனது கையிலே தன்னுடைய மகாலட்சுமிக்கு அருகிலே இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவின் கையிலே என்ன இருக்கும் என்றால் சங்கு சக்கரம் இருக்கும். இல்ல, சக்கரம் இருக்கும். சக்கரம் இருக்கும். இது போன்ற ஒவ்வொரு தெய்வங்களின் அருகிலேயும் பாருங்கள், ஏதோ ஒரு ஆயுதம் இருக்கும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள. ஆனால் பாருங்கள், கருமை நிற கண்ணன், கோபியர் கொஞ்சம் மன்னன், நானா நம் கிருஷ்ண பரமாத்மா ராதையின் அருகிலே இருக்கும் போது தன் கையிலே குழலை வைத்திருப்பார். இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்வது என்ன? ஏற்பாட்டு திருமணத்தை விட காதலித்து திருமணம் செய்பவர்கள் தான் மிகவும் பாதுகாப்பானவர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்களா இல்லையா? அருமையான பாயிண்ட பிடிச்சிட்டீங்க. அம்மா வைதேகி அம்மா வந்துட்டீங்களா? உள்ள வந்துட்டீங்க. ஆகவே ஐயா அம்மா, காதல் திருமணம் என்பது இருவர் இணைந்து தன் வாழ்வை பரஸ்பரத்தை பகிர்ந்து உள்ளன்போடு உரையாடி, உளம்பூர்வமாக உரையாடி, தனது வாழ்வை மேம்படுத்திக் கொள்ள பல திட்டங்களை தீட்டி பின்பு செல்வதுதான் திருமணம். அதுதான் காதல் திருமணம். அதுதான் மகிழ்ச்சியானது என்பதே என்னுடைய கருத்து ஐயா. ஆண்டவன காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மணந்ததுக்கு மாமதுர கோவில் சாட்சி. எப்படிங்க ஐயா, பாடல்ல கூட ஆண்டவனே பாருங்க காதலிச்சுதான் திருமணம் செய்து இருக்கிறாங்க அப்படின்னு பல திரைப்பட பாடல்கள் தம்பி கொஞ்சம் நில்லுப்பா, தப்பு இருந்தா சொல்லுப்பா. தேவா புலம்புவார் காதல் திருமணத்தை எப்படியெல்லாம் காதலிச்சா அடிக்கிறாங்கன்னு. அந்த காலத்துல தெய்வங்களே காதலித்து ஐயா திருமணம் செய்தது. அதை நாம உண்மையா புராணங்களாக இருந்தாலும் அதை நாம போற்றுகிறோம் அல்லவா, வணங்குகிறோம் அல்லவா, வள்ளி தெய்வானை என்கிறோம் இல்லைங்களா? இன்னொரு கேள்வி ஒன்று கேட்கிறேன் ஐயா. வள்ளி தெய்வானை இல்ல, வள்ளி முருகன். வள்ளி முருகன் வள்ளியை காதலித்துதான் மணந்து கொண்டார். இன்னொரு கேள்வி கேட்கிறேன் ஐயா. மாமதுரை, அதாவது பேரிடத்தெழுந்த ஆரையல் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட என்று கோவலன் கண்ணகியை மீட்டு கொண்டு செய்த கதையெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். அப்படி கற்புக்கரசி என விளங்கும் கோவலனுக்கும் கண்ணகிக்கும் குழந்தை இருந்ததா? கோவலன் காதலித்து மணந்த கோவலனுக்கும் மாதவிக்கும் குழந்தை இருந்ததா? குழந்தை மாதவிக்கு இருந்தது, கண்ணகிக்கு இருந்ததா தெரியல. இருந்ததாக தெரியவில்லை. ஐயா இன்னொரு கேள்வி ஐயா, உங்களுக்கு தெரியுமா உலக தம்பதியர் தினம் என்று ஒன்று இருக்கிறது. அது என்றைக்கு என்று உங்களுக்கு தெரியுமா ஐயா? ஐயோ தெரியலையே, கஷ்டமான கேள்வி. ஆனால் எனக்கே தெரியாதுங்க ஐயா. ஆனா ஆகஸ்ட் மாதத்திலேயோ ஜூலை மாதத்திலேயோ வருகிறது. ஆனா எல்லாத்துக்கும் தெரியும். காதலர் தினம் எல்லாருக்கும் தெரியுது. ஆமா இல்லைங்களா? காதலித்து பார் கையெழுத்து அழகாகும், உன் தலையெழுத்தே மாறும் என்றெல்லாம் கவிஞர்கள் பாடுவது காதலுக்காகத்தான். அன்று முதல் இன்று வரை கவிஞர்கள் தன் பேனாவை எடுத்து பிழைப்பை நடத்துவது காதல் என்ற ஒரு விஷயம் இருப்பதால் மட்டும்தான். இல்லை என்றால் மன்னனை பாடிய காலமெல்லாம் மலையேறி போய்விட்டது இல்லையா? இப்ப போய் எந்த மன்னரை பாடுறது? ஒரு மன்னரை பாடவும் முடியாது. அந்த அளவுக்கு மன்னர்களும் சிறந்து விளங்கவில்லை. ஆனால் அந்த காலத்தில் மன்னரை பாடினால் பொற்காசுகள் கிடைத்தது. இந்த காலத்தில் மன்னரை பாடினால் ஏதோ ஒரு சான்றிதழ் மட்டும் கிடைக்கிறது, அவ்வளவுதான் ஐயா. ஆனால் காதலை பாடிய கவிஞர்கள் தான் இன்று வரைக்கும்
அன்று கண்ணதாசன் தொடங்கி வாலி முதல் இன்று வைரமுத்து முதல் கவிபாரதி யுகபாரதி வரை பா விஜய், முத்துக்குமார் என்றெல்லாம் பல கவிஞர்களை நாம் சொல்லலாம். காதலை பாடியதால் தான் இன்றும் நிலைத்து நிற்கிறார்கள். ஆகவே காதல் என்பதுதான் அதுல ஒரு கவிதை, ஒரு பாடலை நான் பாடி காமிக்கிறேன். பாருங்க. வான்மழைக்கு காத்திருக்கும் பூமி இல்லையா, ஒரு பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமி இல்லையா. வான்மழைக்கு காத்திருக்கும் பூமி இல்லையா, ஒரு பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமி இல்லையா. வார்த்தை வர காத்திருக்கும் கவிஞன் இல்லையா, நான் காதலித்தால் வார்த்தை கவிதை என்னும் நீரும் இல்லையா. கண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேன், காலடி தடத்தை நான் பார்த்திருக்கிறேன். அதாவது நம்ம காதலிக்காக எவ்வளவு தூரம் காத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதையிலே அழகா எழுதியிருப்பார். நிமிஷங்கள் ஒவ்வொன்றும் வருஷங்களாகும், நீ என்னை நீங்கிச் சென்றாலே. வருஷங்கள் ஒவ்வொன்றும் நிமிஷங்களாகும், நீ எந்த பக்கம் நின்றாலே. வருஷங்கள் எல்லாம் நிமிஷங்களாகும். இந்த வரியை மட்டுமே பல பாடல்கள்ல கொடுத்திருப்பார். மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும், வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும், உடலெல்லாம் 2 உணர்வுகள், ஒன்று ரோஜா ரோஜா ரோஜா. ஏஆர் ரகுமானோட வரிகள்ல இந்த பாடல்லாம் கேட்கும் போது அந்த காதல் ரசம் சொட்டுமா இல்லையாங்க ஐயா? உங்க ரேஞ்சுக்கு ஒரு பாட்டு பாடுறேங்க ஐயா. நான் மலரோடு. ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் முடிச்சுக்கிறேங்க. அப்புறம் மறுபடியும் கடைசியில் நீங்க பேசலாம். கண்டிப்பாங்க ஐயா. அதாவது ஒரு 3 நிமிடத்துல பேசி முடிக்கலாம். இப்போ காதல் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கலாங்க ஐயா. இதுலயே தெரியுதா காதல் பாட்டு பாடும் போவதே தெரிவதில்லை. ஒரு நிமிஷம் காதல் சிறந்ததான்னு பேச வரல, காதல் திருமண மகிழ்ச்சி தருமா, திருமணத்துக்கு போகணும், காதலே நிக்க கூடாது. இப்படியெல்லாம் காதலித்து திருமணம் செய்யும் போதுதானங்க ஐயா ஒரு வாழ்க்கை, இல்வாழ்க்கை என்பது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு பாடலோடு நான் முடிவு செய்கிறேன் ஐயா. அதாவது 2 பேர் ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அன்றில்கள் ஒன்றான கூடு, நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீங்காமல் என்றும் நடமாடும் செல்வம் என்றெல்லாம் காதலித்து மணந்தவர்களால் மட்டும்தான் ஐயா இப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக பாட முடியும் என்று கூறி எனது முதல் வாய்ப்பைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஐயா. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா பிரபு. ஐயா நீங்க பேசுறது கேட்கல. பிரச்சனை ஆயிடுச்சா? கேட்கல. ஆனா நான் பேசுனது கேட்கல, ஆனா பேசுன மாதிரி நீங்களா தெரிஞ்சுக்கிட்டீங்க, பாத்துக்கிட்டே இருந்தீங்க. இப்ப கேக்குதுங்கய்யா. நல்லது. பிரபு அவர்கள் காதலுக்கு அருமையான கருத்துக்களை எல்லாம் கூறி, காதல் பாடல்களை எல்லாம் நிறைய பாடி, காதல் அணிதான் ஐயா பெரிய அணி அப்படின்ன மாதிரி, காதல் திருமணம் தான் மகிழ்ச்சியை வழங்கக்கூடியது என்பதுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. காதல் சிறந்ததா, காதல் திருமணத்தை தான் நாம பத்தி பேசுறோம். காதல் பெருசாங்கிறத பத்தி பேசல, காதல் எப்படிங்கிறத பத்தி எல்லாம் பேச வரல. நம்முடைய பட்டிமன்றத்துடைய தலைப்பு எந்த திருமணம் நல்ல திருமணம், சிந்த திருமணம், மகிழ்ச்சி தரக்கூடிய திருமணம் தான். ஆக காதலோட நின்றது இல்லை, திருமணத்தை பத்தியும் பேசணும். ஆக அந்த வகையில ஆனாலும் காதலிச்சிங்க தான் நல்ல மகிழ்ச்சியோடு வாழ முடியுங்கிறதுக்கு கடைசியா ஒரு பாட்டையும் பாடி காட்டிட்டு போயிருக்காங்க. இன்னும் இப்போ இன்னும் 7 ஜென்மம் கூட ஒரு பாட்டு இருக்கு, நல்ல பாட்டு கூட இருக்கு. அதனால பல பாடல்களுக்கு பஞ்சமே இல்லை, நம்முடைய தமிழ் மொழியில நிறைய பாட்டு இருக்கு. ஆக இப்ப ஏற்பாட்டு திருமணம் தான் சிறப்பானது
எல்லாரும் காதலிக்க முடியுமா அல்லது காதலிச்சாலும் ஜெயிக்க முடியுமா? காதல் திருமணமே நடக்க முடியுமா? எத்தனை பேருக்கு நடக்குது? 100க்கு ஒருத்தருக்கு தானே காதல் திருமணம் நடந்தா நடக்கும். மிச்சமெல்லாம் ஏற்பாடு திருமணம் தானே. அப்புறம் ஏற்பாடு திருமணத்தை எப்படி நல்லா வாழ்ந்துக்கிறது, எப்படி சிறப்பா மகிழ்ச்சியா இருந்துக்கணுங்கிறது தானே நம்ம பார்க்கணும். ஆமா அப்படின்னு சொல்றதுக்காக வர்றாங்க. வாங்க தலைவர் யாரு, வாங்க கவிஞர் தனலட்சுமி அவர்களே வாங்க, ஏற்பாட்டு திருமணமே எப்போதும் சிறந்தது அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியை தருவது என்று பேசுங்க வாங்க. வணக்கம். நிகழ்வில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அம்மா அவர்களுக்கும் வணக்கம். எதிரணியினர் அனைவருக்கும் வணக்கம். பிரபு ஐயா அவர்கள் பேசினார்கள். திருமண நிகழ்வு எதில் இன்பத்தை கொடுக்கிறது என்ற தலைப்பில் அவர் காதலை பற்றி மட்டுமே பேசி சென்றுள்ளார். வாழ்க்கைக்குள் வரவே இல்லை. பாடல் வரிகள் எப்படி இருந்தன, காதல் வரிகள் எப்படி இருந்தன, மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மையும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் என்று மட்டுமே அவர் கூறி சென்றுள்ளார். வாழ்க்கைக்குள் வரவே இல்லை. போகட்டும். ஒரு நாட்டிற்கு எப்படி சட்டதிட்டங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதோ, வாழ்க்கையில் வழக்குகளுக்கும் வாழ்க்கைக்கும் இந்தந்த கோட்பாடுகள் என்று சட்டதிட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. ஆனாலும் அதையும் மீறி காதல் திருமணங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது இல்லை என்று கூற முடியாது. ஆனால் எப்படி ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பாக சட்டங்கள் இருக்கிறதோ, வாழ்க்கைக்கும் இப்படித்தான் மனிதர்கள் வாழ வேண்டும், இதற்கு மீறினால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று வாழ்க்கைக்கும் மனிதர்களுக்கும் சட்டதிட்டங்கள் வகுத்திருக்கிறது சட்டங்களும் நாடும். அந்த வகையில் மனிதர்களின் பாதுகாப்பது ஏற்பாட்டு திருமணமே தான். ஏன்னா வாழ்க்கையில பாதுகாப்பு என்பது பெற்றோர்கள் கொடுப்பது. பெற்றோர்கள் பார்த்து செய்யும் திருமணத்தில் அனைத்து உறவுகளும் வருவார்கள். இறுதி வரை இருக்கிறார்களா என்பது அது வேறு. ஆனால் அனைத்து உறவுகளும் தாங்கி பிடித்து அந்த ஒரு திருமண நிகழ்வை நடத்தி வைத்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை துவங்க அடி நாட்டுகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை என்றாலும் எல்லோர் வாழ்க்கையிலும் எல்லோரும் தலையிடவில்லை என்றாலும் பெரும்பாலான வாழ்க்கையில் ஆறுதல்கள் கூறுவதும், தவறாக இருந்தாலும் சண்டை சச்சரவுகளாக இருந்தாலும் பெற்றோர்களாகட்டும் அந்த இடத்தில் முன்னாடி நின்று அவங்கள மகனாகட்டும் மகளாகட்டும் மருமகளுக்கும் சரி மகனுக்கும் சரி நல்ல அறிவுரைகளை கூறி வாழத்தான் வழி சொல்லுவார்கள். அதே போல் உற்றமும் சொந்த பந்தங்களும் நல்ல வழிகளை சொல்லி நல்ல ஆறுதலையும் நல்ல ஆதரவையும் தந்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் காதல் திருமணம் என்று செல்லும் போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கலாம். எல்லோரும் காதலித்தவர்கள் சிறப்பாக வாழ்ந்து விடுவதும் இல்லை, நன்றாக வாழாமல் இருப்பதும் இல்லை. அதே போலதான் ஏற்பாட்டு திருமணத்திலும் எல்லோரும் நன்றாக இருந்து விடுவதும் இல்லை, நன்றாக வாழ்கிறார்கள் என்றும் சொல்லலாம். ஆனால் ஒரு பாதுகாப்பு என்பது, துணையோடு நிற்பது என்பது, நம்ம ஒரு தைரியத்துடனும் நமக்கு உறவினர்கள் இருக்கிறார்கள், உடன் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள், பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்ற தைரியத்துடன் வாழும் வாழ்க்கைதான் மிகவும் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும் வாழ்க்கை. காதல் வாழ்க்கை என்பது எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் அவர்கள் நிறைய திருமணங்கள் பெற்றோர்கள் சமூகத்தில் நடக்கிறது. இருந்தாலும் அங்கும் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. காதல் திருமணத்தில் அங்கு ஆதரிப்பதற்கோ தாங்கி பிடிப்பதற்கோ இல்லை அவர்களுக்கு சொந்தம் என்று கொண்டாடுவதற்கோ அவர்கள் மன நிம்மதியுடன் வாழ்வதற்கோ அங்கு வழிவகைகள் மிகவும் குறைவேதான். பெற்றவர்கள் பார்த்து ஏற்பாடு செய்யும் திருமணத்தில் சந்தோஷங்களும் உறவுகளுக்குள் வருகை புரிவதும் போவதும் குழந்தைகளுடன் கொண்டாட்டமாக இருப்பதும் மிகவும் சிறப்பாக இருப்பதே ஏற்பாட்டு திருமணத்தில் தான். அந்த ஏற்பாட்டு திருமணத்தில் இருக்கும் சந்தோஷங்களே மிகவும் தனித்துவம் தான். பெற்ற குழந்தைகளை தூக்கி கொஞ்சுவதாகட்டும், சீமந்தம் நடத்தி பார்ப்பதாகட்டும், அவர்களுக்கு சீர் செலுத்தி கொடுத்து பார்ப்பதாகட்டும், தாய்மாமன் என்ற உறவு நின்று அனைத்தையும் நடத்தி கொடுப்பதாகட்டும், அந்த குழந்தைகளை மடியில் ஏந்தி அவர்களுக்கு மொட்டையடித்து காது குத்தி தங்கமெல்லாம் கொடுத்து காதல போட்டு இப்படியெல்லாம் கொண்டாடுவது ஏற்பாட்டு திருமணத்துலதான் நம்ம இந்த சந்தோஷங்களையும் நம்ம
நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் இணைந்து நமக்கு கௌரவத்தையும் மதிப்பையும் மரியாதையும் தருகிறது. காதல் திருமணத்தில் அதற்கெல்லாம் நிறைய வாய்ப்புகளே இல்லாமல் இருப்பதால் தான் காதல் திருமணங்கள் தனிமையிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது. பெற்றவர்கள் பார்த்து ஏற்பாடு செய்யும் திருமணம் அனைத்தும் முடிந்தவரை உள்ளுக்குள் வெறுப்பாக இருந்தாலும், சண்டை சச்சரவுகளாக இருந்தாலும், அங்கு எப்பொழுதும் எந்த ஒரு நல்ல நிகழ்வாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன சின்ன ஒரு பிறந்த நாள் கொண்டாடுவதாகட்டும், ஒரு காது குத்துவதாகட்டும், இல்லை ஒரு சீமந்தம் நிகழ்வாகட்டும், இது போல எத்தனை நிகழ்வாகட்டும் கூடி சந்தோஷமாக கொண்டாடும் நிகழ்வுதான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரும். ஏற்பாட்டு திருமணத்தில் அத்தனை சந்தோஷங்களும் நிறைந்திருக்கிறது. மேலும் பல உறவுகளை நாம் தேடி செல்ல முடியும். உறவுகள் என்றும் கை கொடுத்து உறவுகள் ஆதரிப்பார்கள். அக்கா மக, அண்ணன் பொண்ணு, தங்கச்சி பொண்ணு, தங்கச்சி பையன், இப்படி என்று அத்தை வீடு இருக்காங்க, அத்தை இருக்காங்க, தாய் மாமா இருக்காங்க, சித்திங்க இருக்காங்க, பெரியம்மா இருக்காங்க. இப்படி உறவுகளோட வேலிகளும் பலங்களும் ஆதரவுகளும் நிறைய இருக்கிறது. ஒரு நிகழ்வு நடக்கும்போது அத்தனை சுற்றங்களும் வந்து நிற்கும் போது அவர்களை பார்க்கும் போதே நமக்கு ஒரு மன வலிமையும் மன தைரியமும் மன மகிழ்வும் ஏற்படுகிறது. இத்தனை இன்பங்களும் பெற்றவர்கள் பார்த்து ஏற்பாடு செய்யும் திருமணத்திலும் நிறைந்திருக்கிறது என்று கூறி என் வாதத்தை நிறுத்திக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாதத்தில் தொடர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தனலட்சுமி அவர்களே. வரல போலதான் இருக்கு. சரிம்மா. தனலட்சுமி அவர்கள் நல்ல ஒரு அருமையான தொடக்கத்தை ஏற்பாட்டு அணிக்கு கொடுத்திருக்கிறார்கள். காதல்னா மகிழ்ச்சி அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா தாங்கி பிடிக்க ஆள் வேணும் இல்லையா? காதலுக்கு நமது நாட்டில் வந்து போதுமான ஆதரவு இருப்பது இல்லை. அதாவது அது திருமணமா முடிஞ்சு அது நல்ல ஒரு வாழ்க்கையை தொடங்குவதற்கு துணை புரியக்கூடிய அளவுக்கு நம்முடைய சூழல்கள் எல்லாம் அமைவதில்லை. அதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள், தடைகள் எல்லாம் இருக்கு. அதனால வந்து காதல் திருமணம் பெரும்பாலும் நடக்கிறதில்லை. அப்படியே அதையும் மீறி, தடைகளை மீறி எல்லாம் உடைச்சி காதல் திருமணம் சேர்ந்து வாழ போனாலும் அவங்களுக்கு வந்து உறவுகள் என்பது வருவதில்லை. உறவுகள் அவர்களை தாங்கி பிடிக்க வருவதில்லை. அப்போ வந்து தனித்து நின்று, தனிமையில் நின்று அவர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ வேண்டியதா இருக்காங்க. வாழ்க்கை வந்து வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷம் மட்டுமே இருக்கும் இல்லையா? பல வருத்தங்களும் கஷ்டங்களும் நிறைய வரும். அப்போ அதையெல்லாம் வந்து தாங்கி சமாளிப்பதற்கு உறவுகள் கூட வேணும். நம்மளுக்கு வந்து ஆறுதல் சொல்வதற்கு, உதவுவதற்கு எல்லாம் உறவுகள்லாம் வேணும் இல்ல? அந்த மாதிரி உறவுகள் இல்லாமல் போய்விடக்கூடிய அந்த காதல் திருமணம் எப்படி இனிக்கும், கசக்கத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி கருத்தை முன்வைத்திருக்காங்க. அதே போல இந்த பாருங்க, மானூத்து மந்தையிலே அப்படின்னு ஒரு பாட்டு வருது இல்லையா? நல்லா இருக்குமே. ஏன்னா என்னமோ சீமை, தெற்கத்து சீமையா மேற்கத்து சீமையான கிழக்கு சீமையில ஒரு பாட்டு வருது இல்லையா? அந்த பாட்டை பார்க்கும் போதெல்லாம் அண்ணங்காரன் தங்கச்சிக்கு பாடுற போதெல்லாம் அண்ணனுக்கெல்லாம் அந்த மாதிரி உணர்வு தான் வரும், தங்கச்சிக்கு அந்த மாதிரி உணர்வுகள் வரும் இல்லையா? அந்த மாதிரி சீர் சிறப்பு செய்யறதெல்லாம் எங்கேயா இருக்கு? காதல் திருமணம் பண்ணிட்டா யாரையா நமக்கு சீர் சிறப்பு செய்ய போறா? ஒரு குழந்தை பிறந்தா வந்து யாராவது பார்க்க போறாங்களா? யாராவது காது குத்துனா வந்து பார்க்க போறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதெல்லாம் அந்த உறவுகள் இருந்தா தானே இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை நமக்கு முன்னாடி வச்சிருக்காங்க. அதனால ஆதரிக்கிறதுக்கும் தாங்கி பிடிக்கிறதுக்கும் உறவுகள் அவசியம். அந்த உறவுகள் இருப்பது ஏற்பாட்டு திருமணத்தில் தான். அதனால் ஏற்பாட்டு திருமணம் தான் மகிழ்ச்சியை தரும் என்று ஆணித்தரமாக சொல்லி இருக்கிறார். ஆக அதற்கு பதில் சொல்ல வருகிறார். காதல் திருமணமே சிறந்தது என்ற அணியினுடைய அடுத்த பேச்சாளர் ஜெயா வேதாச்சலம் அவர்கள் வருகிறார்கள். வாருங்கள் அம்மா. நம்ம தனலட்சுமி அம்மா சொன்னதுக்கு நீங்க பதில் அன்பு விடுங்க, பதில் அன்பு விடுங்க, அம்ப விடுங்க, எப்படி வேணா செய்யுங்க. நான் காதல் அம்புதான் விட போறேன். சரி சரி சரி, நல்லது. நன்றிங்க, நன்றி நன்றி. நல்லது, வாங்க. இணைப்பில் இணைந்திருக்கின்ற அத்துணை ஆளுமைகளுக்கும் எனது
வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பில் காதல் திருமணம் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறதா அல்லது ஏற்பாட்டு திருமணம் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறதா என்ற வினாவோடு இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகி இருக்கின்றது. இதில் என்ன சந்தேகம் இருக்கிறது என்றுதான் எனக்கு புரியவில்லை. காதல் திருமணம் தான் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. சிறு பிள்ளையை கேட்டால் கூட அழகாக சொல்லிவிடும், காதல் திருமணத்தில் தான் மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறது என்று. அதாவது நமது எதிரணி தலைவி பேசிவிட்டு சென்றார்கள், காதல் திருமணம் செய்துவிட்டால் உறவுகளே இல்லாமல் போய்விடும் என்று. யார் சொன்னார்கள்? எல்லோருக்குமே காதல் திருமணம் செய்தவர்கள் எல்லோருக்குமே மாமன் வீடு இருக்கிறார்கள், அத்தை வீடு இருக்கிறார்கள், அண்ணன் தங்கச்சி எல்லோருமே இருக்கிறார்கள். எல்லாம் அதாவது வீட்டில் சம்மதத்தோடு நிறைய திருமணங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த திருமணத்தை தான் நாம் இப்பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும். தானாக வீட்டை விட்டு ஓடி சென்றவர்களை பற்றி நாம் இங்கு பேச வேண்டிய அவசியமே இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். பெற்றோர்களின் சம்மதத்தோடு காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் என்றுதான் நான் இந்த இடத்தில் வாதமாக வைக்கின்றேன். அதாவது இந்த பட்டி மண்டபத்திலே நான் எந்த அணியில் பேச இருக்கின்றனோ அந்த அணிக்கு வலு சேர்க்கும் விதமாக 4 கருத்துக்களை சொல்ல இருக்கின்றேன். எமது அணித்தலைவர் சொன்னார் ஆரம்பத்திலேயே, அதாவது காதல் திருமணம் மிகவும் பாதுகாப்பானது என்று. அது உண்மைதான். வலுவான ஒரு விஷயத்தை அவர் சொல்லி சென்றிருக்கின்றார். காதல் திருமணம் நிச்சயமாக பாதுகாப்பானதாக தான் இருக்க முடியும். அதாவது ஏற்பாட்டு திருமணத்தில் பேரம் பேசிதான் ஒவ்வொரு திருமணமும் நடக்கின்றது. ஆனால் காதல் திருமணத்தில் பேரம் பேசுவதற்கான வாய்ப்புகளே இல்லை. உனக்கு பிடித்திருக்கிறதா, எனக்கு பிடித்திருக்கிறதா, என்னை உனக்கு பிடித்திருக்கிறதா, உன்னுடைய போக்கு எனக்கு பிடித்திருக்கிறது, என்னுடைய போக்கு உனக்கு பிடித்திருக்கிறது என்று அவர்கள் ஒருவரை ஒருவர் விரும்பி திருமண வாழ்க்கைக்குள் செல்கிறார்கள். ஆனால் ஏற்பாட்டு திருமணத்தில் பேரம் பேசுவதே முதல் வேலையாக இருக்கிறது. அந்த பெண் பார்க்கும் படலம் என்று ஒன்று சொல்கிறார்களே, மிகவும் வருந்தத்தக்க விஷயம். அதாவது சந்தையிலே மாடுகளை கொண்டு போய் விற்பது போலதான் ஒவ்வொரு முறையும். அதாவது ஒரு மாப்பிள்ளை பிடிக்கவில்லை என்றால், ஒரு பெண் பிடிக்கவில்லை என்றால் அடுத்து, அதுவும் பிடிக்கவில்லை என்றால் அடுத்து, இப்படி வரிசை கட்டி பெண் பார்ப்பதும் மாப்பிள்ளை பார்ப்பதும் நடந்து கொண்டே இருக்கிறது. இது மிகவும் வருந்தத்தக்க விஷயம். ஆனால் காதல் கல்யாணத்தில் இது போன்ற அவலங்கள் இருப்பதே கிடையாது. அதே போன்று கல்யாணம் கூடிவிட்டால் என்ன பேசுவார்கள் என்றால், நீ பெண்ணுக்கு எத்தனை பவுன் போடுகிறாய், மாப்பிள்ளைக்கு என்ன செய்கிறாய், திருமணத்தை நீங்கள் தான் நடத்த வேண்டும், இவ்வளவு சீர் செய்ய வேண்டும் என்ற பேரம் நடக்கும் அங்கு. ஆனால் காதல் திருமணத்தில் அந்த போன்ற நிகழ்ச்சி இல்லை. இது போன்ற நிகழ்ச்சிகள் எங்கெல்லாம் இல்லையோ அங்கு நிச்சயமாக மகிழ்ச்சி இருக்கத்தான் செய்யும். அதனால் தான் நான் சொல்கின்றேன், காதல் திருமணத்தில் பேரம் கிடையாது. பேரம் இல்லாததனால் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். காதல் திருமணம் என்பது இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும், இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும், முழுமை பெற்ற காதலெல்லாம் முதுமை வரை ஓடி வரும், முழுமை பெற்ற காதலெல்லாம் முதுமை வரை ஓடி வரும், என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதேன், முன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதேன். என்ன ஒரு அருமையான பாட்டு! காதலிக்க தெரிந்தவர்கள் தான் இது போன்ற பாடல்களில் மூழ்க முடியும். உன்னருகில் நான் இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதேன். அதாவது காதலித்து திருமணம் செய்தவர்கள் அவர்களுடனே கூடி இருப்பதைத்தான் விரும்புவார்கள். அவர்கள் இந்த உலகமே சுற்றுவது போல் அவர்களுக்கு ஒரு நினைப்பு ஏற்படும். இது அல்லவா மகிழ்ச்சி ஐயா? அதனால் நடுவர் அவர்களே, இதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எனது இரண்டாவதாக நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், காதல் திருமணத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து ரசித்து பேசி புரிந்து கொண்டு, நீ இப்படித்தானா, நான் இப்படித்தான் என்று
ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அவர்கள் திருமணம் என்ற வாழ்க்கைக்குள் அவர்கள் செல்வதால் அவர்களது வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. ஆனால் ஏற்பாட்டு திருமணத்தில் அப்படி இல்லை. எங்கோ பிறந்திருப்பார்கள், எங்கோ வளர்ந்திருப்பார்கள். இரு குடும்பத்தாரும் ஒரு நாள் சந்திக்க வைக்கிறார்கள். இருவரும் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுகிறார்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கான நேரமும் காலமும் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதே கிடையாது. அப்படி இணைபவர்கள் வாழ்க்கையில் எப்படி சந்தோஷம் நிகழும், சந்தோஷம் இருக்கும் என்பதை எதிரணியினர் சொல்ல வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். மூன்றாவதாக, காதல் திருமணம் நிச்சயமாக ஒரு கவிதையாகத்தான் மாறும். அவர்களது வாழ்க்கையே காவியமாகத்தான் மாறும். ஏனென்றால், உதாரணமாக ஒரு காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஒரு தம்பதியினர், கணவர் என்ன செய்கிறார், வெளியூர் சென்று விடுகிறார். வெளியூர் சென்ற இடத்தில் ஓரிரு மாதங்கள் தங்க வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது. உடனே என்ன பண்ணுகிறார், அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார் என்று பாருங்கள். நலம் நலம் தானா முல்லை மலரே, சுகம் சுகம் தானா முத்துச்சூடரே. நலம் நலம் தானா முல்லை மலரே, சுகம் சுகம் தானா முத்துச்சூடரே. இளைய கண்ணியின் இடை மெலிந்ததோ, எடுத்த எடுப்பிலே நடை தளர்ந்ததோ. வண்ண பூங்கொடி வடிவம் கொண்டதோ, வாடை காற்றிலே வாடி நின்றதோ. அன்புள்ள மான்வெளியே, ஆசையில் ஓர் கடிதம் நான் எழுதுவதென்னவென்றால், உயிர் காதலின் ஓர் கவிதை. இப்படியாக காதலித்த மனைவிக்கு கடிதம் எழுதுவார். ஆனால் ஏற்பாட்டு திருமணத்தில் திருமணம் செய்து கொண்டவர்கள் நிச்சயமாக இது போன்ற கவிதைகளையும் பாடல்களையும் எழுதுவதற்கான வாய்ப்பே கிடையாது. இப்படி ஒரு கடிதத்தை படிக்கின்ற மனைவி நிச்சயமாக அவள் முகம் தாமரை போன்று மலர்ந்துதான் இருக்கும் என்று சொல்கிறேன். இப்படி பாடல்கள் மூலமாகவும் கவிதைகள் மூலமாகவும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதனால் அவர்களுக்குள் இணக்கம், அன்பு நிறைந்து இருக்கும். எங்கெல்லாம் இணக்கமும் அன்பும் நிறைந்து இருக்கின்றதோ அங்கே மகிழ்ச்சி மிகுந்திருக்கும் என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விளைகிறேன் நடுவர் அவர்களே. நான்காவதாக, நான் இவர்களுக்கு வைக்க விரும்பும் ஒரு செக் என்னவென்றால், காதலித்து திருமணம் செய்பவர்கள் ஜாதி பார்ப்பதில்லை, மதம் பார்ப்பதில்லை, நிறம் பார்ப்பதில்லை, ஏழை பணக்காரன் என்ற எந்த வேறுபாடுகளையும் அவர்கள் பார்ப்பதில்லை. அதாவது சாதியத்தில் ஊறி கிடக்கின்ற இந்த சமுதாயத்தில் அவர்கள் இந்த சாதியத்திலிருந்து வெளிவந்து ஒருவரை ஒருவர் மணந்து கொள்வதால் எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஒரு இனம் என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை வளர்க்கிறவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதையும் நான் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். இந்த 4 கேள்விகளுக்கும் அவர்கள் பதில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வேதாசலம் அவர்கள் காதல் 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 போயின் சாதல் 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 என்று மகாகவி பாரதி பாடியது போல, காதல் தாயா எல்லாம், என்னத்தை பற்றி எதையோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டெல்லாம் பாடி தூள் கிளப்பிட்டாங்க. ஆனாலும் ஆரம்பிக்கும் போதே ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி தெரிஞ்சது. என்ன சர்க்கிள்னா, காதலிச்சா உறவுகள்லாம் போயிடுமா, உறவுகள்லாம் சேர்ந்துதாயா காதல் திருமணத்துக்கு காதலிக்கிறவங்களையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதல் இருந்து சருக்குன்னு ஏற்பாடு திருமணத்துக்கு வந்த மாதிரி தெரிஞ்சது. காதலிச்சாலும் உறவுகள்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படிங்கும் போதே அவங்க காதல் திருமணத்திலிருந்து ஏற்பாடு திருமணத்துக்கு வந்துட்ட மாதிரி தெரியுது, கட்சி மாறிட்டாங்க, அப்படித்தான் தெரிஞ்சது. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? அதாவது சொல்லுங்க. ஏற்பாட்டு திருமணம், அதாவது ஏற்பாட்டு திருமணம்ன்றது வேற. அதாவது அவங்களே பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, அதுதான் நேரம். அதுதான் பெற்றோர்களால் பார்க்கப்படுகின்ற கொண்டு வரீங்க. 3வது ஒரு திருமணம் காதலிச்சு ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிற திருமணத்தை கொண்டு வரீங்க. அதுவும் வரலாம், அதுவும் வரலாம். அது காதல் திருமணம் தான், அதுவும் காதல் திருமணம் தான். அது காதல் திருமணமா ஏற்பாட்டு திருமணம் எப்படி பிரிச்சு பாக்குறது?
அது காதல் திருமணம் தாங்க ஐயா. அதாவது பெற்றோர்கள் சம்மதத்தோடு நடக்கிற திருமணம். அதுவும் காதல் திருமணம் சொல்லிட்டா வேற திருமணமே இல்லையே நாட்டுல. காதலிச்சு ஏற்பாடு பண்ணிக்கலாம், ஏற்பாடும் பண்ணிக்கலாம், எல்லாமே காதல். அவங்க என்ன சொல்றாங்க, கல்யாணத்துக்கு பிறகு நாங்க காதலிச்சுக்கிறோங்கிறாங்க. அதுவும் காதல் திருமணம் தான். காதலிச்சு ஏற்பாடு பண்ணிக்கலாம்னாலும் காதல்னா, அதே போல கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதலிக்கலாம்னா அதுவும் காதல் தான். ஆக எல்லா திருமணமே காதல் திருமணம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துருது. சரி, இருந்தாலும் அதுக்கு பிறகுலாம் ஒரு பாயிண்ட் எல்லாம் போட்டீங்க பாருங்க. அதுக்கு பிறகு பேரம் பேசுறதுன்னு வந்தீங்க பாத்தீங்களா, அங்க உங்க கட்சி, உங்க அணி அப்படி எந்திரிச்சு நிக்குது. எப்படி இருக்குது? என்னடா உறவு உறவுன்னு சொல்றீங்க, என்ன உறவு, என்ன பண்றீங்க நீங்க, கல்யாணம்னு என்ன பண்றீங்க, போய் சரி பரவாயில்ல ஜாதகம்லாம் சேருது, அப்புறம் எவ்வளவு, நீங்க எவ்வளவு தர்றீங்க, அப்புறம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க, எப்படி போட்டுறீங்க, நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க, நாங்க எவ்வளவு செலவு பண்றோம், இதுதானே பேசிக்கிட்டு இருக்கிறோம், இதுவா கல்யாணம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுவா கல்யாணம்? இப்படி பேரம் பேசி நகை எவ்வளவு போடுறீங்க, நட்டு எவ்வளவு போடுறீங்க அப்படின்லாம் பேசி, உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குது, எங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குது அப்படிங்கெல்லாம் பார்த்து பண்றது எதையா மனசு ஒண்ணு சேருதா, வேற என்ன ஒண்ணு சேருது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா மாட்டை கொண்டு போய் சந்தையில் நிறுத்தி பேரம் பேசுற மாதிரி பொண்ணுங்களை நிறுத்திக்கிட்டு பெண் பார்க்கும் படம் நடத்திட்டு இருக்கீங்களே, இதுவா ஏற்பாடு திருமணமா மகிழ்ச்சி தரும் அப்படின்னு கேள்வி வச்சுட்டு, அப்புறம் கடைசியா இன்னொரு கேள்வி வச்சிருக்காங்க. இந்த ஜாதி, மதம், பணம், இந்த அந்தஸ்து இதெல்லாம் இருக்கு, நிறம், இதெல்லாம் நிறத்தை கூட சேர்த்துக்கிட்டாங்க. ஆக இந்த நிறமெல்லாம் இருக்குது ஐயா, இதெல்லாம் பெரிய காதல்ல இதெல்லாம் பார்த்துக்கிட்டா காதல் வருது. இதெல்லாம் காதல் வந்துட்டா ஜாதி ஒழிஞ்சுது, மதம் ஒழிஞ்சுது, நிறபேதம் ஒழிஞ்சுது, பணக்காரன் ஏழை பணக்காரங்கிறதெல்லாம் சமமாயிரும், சமத்துவமாயிரும், சம உலகமே தோன்றுமே ஐயா. நமக்கு வேண்டியது சமத்துவம் தானே, சம உலகம் தானே, சம தர்மம் தானே, அதுக்கு வழிகாட்டக்கூடியது காதல் திருமணம் தானே. அதை விட்டுட்டு ஏற்பாடு திருமணமே உயர்ந்தது மகிழ்ச்சி இருக்குன்னு பேசிட்டு இருக்கீங்களே, என்னையா இது, ஒரு நல்ல சமுதாயம் உருவாக வேண்டாமா அப்படின்னு கேட்கிற கேள்வியும் முன் வச்சுட்டு அவங்க அவருடைய கருத்துக்களை மேல கொண்டு வந்திருக்காங்க. பரவாயில்லை. அடுத்ததாக இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வருகிறார் ராகவன். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்னு சொல்லி ராமாயணத்துல வருமே அந்த ராகவன் வர்றார். காதலுக்காக பேச வேண்டிய ராகவன் இப்ப ஏற்பாடு திருமணத்துக்காக வருகிறார். வாருங்கள் ராகவன், வாங்க, உங்க ஏற்பாட்டை சொல்லுங்க. நன்றி ஐயா. அம்மா வேதாச்சலம் அம்மாவும் சரி, இந்த ஜெயலட்சுமி அம்மா, தனலட்சுமி அம்மா, யாரா இருந்தாலுமே சரி, அவங்க எந்த திருமணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றத முதல்ல சொல்லணும். அம்மா சொல்றாங்க இந்த காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் சரி, அந்த காதல் திருமணத்துல ஒரு ஸ்பெஷலா ஒரு யூட்டர்ன் அடிச்சு காதல் இல்லாம அது பெற்றோர்கள் சம்மதத்தோட அது ஏற்பாடு திருமணமானாக்க அதுல பேரம் பேச மாட்டாங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு பிரேக்கப்பு இல்லைன்னா லிவிங் டுகெதர் எந்த இடத்துல ஆரம்பிக்குதுன்னா அந்த காதல் திருமணத்துல தான் ஆரம்பிக்குது. அதே மாதிரி அம்மா சொல்றாங்க பேரம் பேசுறது ஏற்பாடு திருமணத்துல இருக்கு, காதல் திருமணத்துல இல்லைன்னு. ஆனா கார்ல போறவனுக்கும் பைக்ல போறவனுக்கு பின்னாடி தான் உட்காந்து போறாங்களே தவிர கால்நடையா நடந்து போறவனுக்கு பஸ்ல போறவங்களுக்கு யாரான காதல் பண்றாங்களாங்கிறத அம்மாவுக்கே நல்லா தெரியும். இப்போ இன்னைக்கு காதலர் தினத்துல எத்தனை பேர் ரோட்ல சரசரன்னு நடந்து போயிட்டு இருக்காங்க, இல்லை எத்தனை பேர் பைக்ல போயிட்டு இருக்காங்க, பிக்கப் டிராப் யாருன்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எங்க கூட்டிட்டு போவாங்க. பீச்சுக்கு கூட்டு போறவனுக்கு கடைசி சைஸ் 10வது இடத்துல இருக்காப்புல. இப்ப பிரேக் இந்த சினிமாவில் கவுண்ட் டவுன் மாதிரி பீச்சுக்கு கூட்டு போனா 10வது இடம், மாலுக்கு கூட்டிட்டு போனா ஃபர்ஸ்ட் இடம். இப்போ அதுல கேட்டகரியெல்லாம் இருக்கு. இப்போ காதல் திருமணத்திலேயே இவங்க சொல்றாங்க டிமாண்ட் இல்லைன்னு. ஐடி பீரியட்ல அவங்கள விட அதிகமாக சம்பளம் இருக்கிறதா, இவங்க நம்ம கேட்டால் எதனா வாங்கி கொடுப்பாங்களா, சொந்த வீடு இருக்குதா, வண்டி இருக்குதான்னு பார்த்துட்டு தான் இந்த காதல் திருமணமே வருது. இத்தனையும் அவங்க சொல்றாங்க பார்த்து பழகி பண்றோம்னு. இத்தனையும் பார்த்து பழகி பண்ணா 90% காதல் திருமணம் பிரேக்கப் ஆகி கோர்ட்டு வாசல் ஏன் போய் நிக்குது? இப்போ ஏற்பாடு பண்ண திருமணம் தான் அவங்க அப்பா அம்மா கூட நிற்பாங்கன்னு ஒரு பயம் இருக்கும், இல்ல பொண்ணு வீட்லயே மாப்பிள்ளை வீட்லயே கேள்வி கேட்பாங்கன்ற ஒரு பயம் இருக்கும். ஆனா காதல் திருமணத்துல நம்ம யாருமே வரமாட்டாங்க. இந்த பொண்ணு வீட்லயும் சரி பையன் வீட்லயும் சரி நடு வீட்டுல தான் நிக்கணும். இல்ல 2 நண்பர்கள் நிப்பாங்க, சாட்சி கையெழுத்து போடுறவங்க தான் அழுதுகிட்டு நிற்பாங்க. தவிர அவங்களுக்கு
குழந்தை பிறந்தாலும் ஒன்று இந்த அம்மா வீட்டுக்கு போய் ஜாயிண்ட் பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னா அவங்க அப்பா வீட்டில் போய் காலில் ஊந்துடுறாங்க. ஏன்னா அதுக்கு மேலே அவங்களால அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டாக்க ஆஃபீஸ் போக முடியாது. ஆஃபீஸ் போகும்போது குழந்தை நினைப்பாக இருந்தாங்கன்னா அங்கே வேலை ஓடாது. வீட்டை யார் பார்த்துக்குவாங்க, இல்லைன்னா ஆஃபீஸை யார் பார்த்துக்குவாங்க? காதல் திருமணம் வெற்றி ஆயிடுச்சுன்னா இவங்க சொல்கிற ஸ்பெஷலாக ஒரு யூட்டர்ன் அடித்த பிரேக்கப் வித்து இந்த இது இருக்கு, காதல் வித்து ஏற்பாடு திருமணம், அது வெற்றி அடைஞ்சிருந்ததுன்னா இப்போ இத்தனை பிரச்சனைகளும் இந்த நாட்டில் வந்திருக்காது. இப்போ அம்மா சொல்கிறாங்க, இப்போ கண்ணகிக்கெல்லாம் இவரு கூட சொன்னார், கண்ணகிக்கு இது இல்லை, மாதவிக்கு எப்படி வந்ததுன்னு. மாதவி ஓகே இருந்ததுன்னா மாதவியோடு தானே இருந்திருக்கணும். செல்வத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த லவ் மேரேஜ் ஃபெயிலூர் ஆனதுனால தான் திருப்பி கண்ணகி கிட்ட வரான். பணமெல்லாம் அங்கேயே வச்சிருந்து நல்லபடியாக மாதவி வச்சிருந்தா, அந்த மாதவி பண்ணதே 2 தப்பு. ஃபர்ஸ்ட்டு ஏற்கனவே கல்யாணம் ஆன கண்ணகியை பிரேக்கப் பண்ணி கூட்டு போனதே ஒரு பெரிய தப்பு. அவன் கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சான், அவன் கழுத்தில் மாலையை போட்டு தேவையில்லாமல் இந்திர விழாவில் கூட்டிகிட்டு போயிடுச்சு. அதுவே ஒரு பெரிய பிரச்சனை. அப்புறம் அந்த கோவலங்கிட்ட இருந்த சொத்தெல்லாம் பிடுங்கிக்கிட்டு அவனை பிரச்சனை பண்ணதுனால தான் திருப்பி கண்ணகி கிட்ட வரான். அப்படி ஒழுங்கா அப்படி கூட்டு போயதான் போச்சு. அது நல்லபடியா வாழ்ந்திருந்தா திருப்பி ஏன் கண்ணகி கிட்ட வருது, கண்ணகி அழுதுகிட்டு ஏன் சிலம்ப தூக்கிட்டு மதுரைக்கு போகுது? அதாவது நல்லா இருக்கிற குடும்பத்தை சீரழிக்கிறதே இந்த காதல். ஃபர்ஸ்ட் அம்மா சொன்ன திருமணம் ஏற்பாடு திருமணம் இருக்குல்ல, இது இல்லாம இது 4வது ஏற்கனவே இருக்கிற ஏற்பாடு திருமணத்தையோ இல்லை காதல் திருமணத்தையோ ஒரு பிரேக்கப் பண்ணி 4வதா ஒரு ட்ராக்கை ஓட்டுறாங்க பாருங்க. ஏற்கனவே நல்லா இருக்கிற குடும்பத்தெல்லாம் கும்மி அடிச்சு கெடுத்து விடுறதே இந்த காதல் திருமணம் தான். இப்போ அதுதான் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இப்போ 4வது ட்ராக் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அம்மா சொன்னது இல்லாமல் ஒரு ட்ராக் இருக்குது. இப்போ நல்லா இருக்கிற குடும்பத்தெல்லாம் கெடுத்து விடுறதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது. இப்போ ஆஃபீஸில் இருக்கிறவங்களோ உங்கள் ஒய்ஃப் என்ன எப்படி இருக்காங்க, படிச்சிருக்காங்களா, ஊரில் இருக்காங்க, கிராமத்தில் இருக்காங்கன்னா அப்போ அங்கே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கிற குடும்பத்தை கும்மி அடிச்சு நிறுத்துறது காரணம் இந்த லவ். அதாவது அம்மா சொன்னாங்க, இப்போ ஒரு பாட்டு கூட பாடினாங்க, அன்புள்ள மாணவியே, அந்த குழந்தையின் தெய்வம் பாட்டு பாடினாங்க. அந்த குழந்தையின் தெய்வத்தில் 2 குழந்தை இருக்கும். அது அரேஞ்ச் மேரேஜ் பண்ண குழந்தை தான். அதுக்கப்புறமா தான் அவங்க அந்த குழந்தைகள் அவங்கள சேர்த்து வைக்கிறாங்க. இப்போ அரேஞ்ச் மேரேஜ்னா குழந்தைகளாகட்டும் பெற்றோர்களாகட்டும் இல்லை வேற யாராலும் சேர்த்து வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ கல்யாணம் காதல் திருமணமாக இருந்துச்சுன்னா யார் சேர்த்து வைப்பாங்க? இப்போ இவங்க இந்த பக்கம் பிரேக்கப் போயிடுறாங்க, இதில் அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க, இல்லை தனியாக நிற்கணும். இப்போ யாருமே இல்லாமல் ஒரு 3வது தீவா நிற்கிறாங்க அந்த காதல் திருமணத்தில் இருக்கவங்க. போன வாரம் கூட ஒரு நீயா நான ப்ரோக்ராமில் ஒரு அம்மா சொல்கிறாங்க, நான் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டேன், எங்கள் வீட்டில் இந்த பக்கமும் ஆதரவில் அந்த பக்கம் இல்லை, நான் ஒரு தவறான முடிவு எடுத்துட்டேன், அவங்கள பிரேக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் இன்னைக்கு நினைக்கிறேன் குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு கல்யாணத்துக்கு அவர் வருவாரா? இதே அது ஏன் அந்த அம்மா சொன்னாங்கன்னா, சமீபத்தில் இந்த நளினி ராமராஜன் கல்யாணத்தில் நளினி போய் ராமராஜன் கிட்ட நம்ம கல்யாணம் பண்ணோம், இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு, இருந்தாலும் நம்ம குழந்தைகளுக்கு இந்த கல்யாணத்துக்கான நீங்கள் வரணும்னு சொல்லி பத்திரிகை கொடுத்துட்டு கூப்பிட்டு வந்தாங்க. அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கும்போது ராமராஜன் சொன்னார், நீங்கள் கூப்பிட்டதுனால தான் நான் வந்தேன், இருந்தாலுமே நம்ம லவ் மேரேஜாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா சேர்த்து வச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காதுன்னு கூட ராமராஜன் சொல்கிறாரு. அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பிரேக்கப் ஆன சினிமாவாக இருக்கட்டும், இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், அதிகமான பிரேக்கப்பில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காதல் திருமணத்தில் இருக்கவங்க தான் டாப்பில் இருப்பாங்க. இப்போ கல்யாணம் ஆன ஏற்பாடு திருமணத்தில் இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரமான ஒரு இந்த மாதிரியான முடிவு, வீடு வாங்குறதா இருக்கட்டும், கல்யாணம் செய்வதாக இருக்கட்டும், இந்த மாதிரி காதலாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து செய்யக்கூடிய இடம் எங்கே இருக்குன்னா, ஏன்னா அவங்க பின் விளைவுகளுக்கு பெற்றோர்களுக்கு எல்லாருக்குமே பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும்போது ஒரு பெரிய முடிவு எடுக்கும்போது ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிப்பாங்க, கன்சல்ட் பண்ணி செய்வாங்க. இந்த காதல் திருமணத்தில் இருக்கவங்க தான் டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறது, திருப்பி பேக்கில் வர்றது, திருப்பி போகலாமா வேணாமான்னு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் மூச்சுக்கிட்டு நிற்கிற நிலைமையில இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த காதல் திருமணத்தில் தான் இருக்குது. அதனால் அதிகமான ஃபெயில்யூர் பர்சன்டேஜ் இருக்கிற காதல் திருமணத்தை விட அதிகமான சேஃப்டி, செக்யூரிட்டி, எதிர்கால பாதுகாப்பு இருக்கிற இந்த பெற்றோர்கள் ஏற்பாடு செய்த திருமணமே என்று சொல்லி பேசும் வாய்ப்புக்கு மிகவும் நன்றி. வணக்கம். நன்றி ராகவன் ஐயா, நன்றி. நல்ல நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ காதல் என்ன காதல் பண்றீங்க? அவன் என்ன ஜாதி, எவ்வளவு பணம் வச்சிருக்கிறான், எவ்வளவு வெயிட்டா இருக்கிறான், கார்ல வர்றானா, பைக்ல வர்றானா, இதெல்லாம் பார்த்தாயா காதலிக்கிறீங்க? இதுவா காதல்?
இப்படிதான் இருக்கு, நீ காதல் லட்சணம் இப்படித்தானே இருக்கு, இதுக்கு போய் காதல் காதல் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன காதல் உங்க காதல் அப்படின்னு சொல்லி காதலே ஒரு ஒரு தரமான காதல் இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு. ஆக அது மட்டும் இல்லாம இந்த காதல் திருமணம் பண்ணிட்டு போயிட்டா அப்புறம் எல்லாமே நிக்குதான், எல்லாம் கோர்ட்ல போய் தான் நிக்கிறாங்க, எவ்வளவு பேர் நல்லா வாழ்றாங்க, காதல் திருமணம் நடக்கிறதே கம்மியா இருக்குது, அப்படி நடந்தவங்களும் கோர்ட்ல நிக்கிறது அதிகமா இருக்குது, அப்புறம் என்னத்த காதல் திருமணம்? ஏதா ஏற்பாடு திருமணம்னா பாருங்க, அவங்க ஏதாவது அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்தா கூட அவங்கள சமாதானம் பண்ணி வைக்கிறதுக்கு, அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்றதுக்கு, இவங்களும் நம்ம அப்பா ஏதாவது சொல்லுவாரு, அம்மா ஏதாவது சொல்லுவாங்க, அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட அவங்க ஏதோ ஒரு மனசுக்குள்ள எது இருந்தாலும் ஒன்னா வாழ்றதுக்காவது முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த குடும்பத்தை பாதுகாக்கும். ஆக சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாமே ஏற்பாடு திருமணம் தான் ஐயா அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. ஆக உங்களுக்கு சேஃப்டியான திருமணம் வேணுமா, செக்யூரிட்டியான திருமணம் வேணுமா, சும்மா அனாமத்தா வாழக்கூடிய ஆதரவு இல்லாமல் நிற்கக்கூடிய அனாமத்து திருமணம் வேணுமா அப்படின்னு கேள்விகள் அடுக்கி வச்சுட்டு போயிருக்காரு. ஆக ராவண ஐயா உங்க அணியை தூக்கி நிறுத்திட்டீங்க, பரவாயில்ல, மிக்க நன்றி. அடுத்ததாக எப்படி என்ன சொல்ல போறாரா தெரியல செலியன் அவர்கள். வாங்க செலியன், வாங்க, உங்க காதல் அணி ரொம்ப கீழே போயிட்டோமா தெரியுது, எப்படி தூக்குறீங்கன்னு பாக்குறேன். கேட்கல, அன்மியூட் பண்ணுங்க. பட்டிமன்ற தலைவருக்கு முதற்கண் வணக்கம். உங்களுக்கு அதிகமா நேசிக்கிறது நீங்க காதல் தான். இங்க இருக்க அனைவருமே காதலை ரொம்ப ரசிக்கிறவங்க. ஏதோ நேசிக்கிறதுனாலயே நாம அப்படியே ஒரு தீர்ப்பு சொல்ல முடியாதுல்ல. வந்துட்டீங்க ஐயா. இந்த நிகழ்வில் இந்த கடைசியா பேசிய யூடியூப் நடிச்ச ராகவன் அவர்கள் சொல்லி நீங்களும் பேசுற கருத்து ஐயா, அதையா இந்த கடைசியா பேசுற யூடியூப் நடித்த ராகவன் யூட்டன் முழுசா பேசுறது காதல் திருமணத்தை பத்தி தான் பேசினார். காதல் பக்கம் தான் யூட்டன் அடிச்சு. ஐயா, ஒரு விஷயம், இப்ப பட்டிமன்ற நடக்கும் போது காதல் திருமணத்துக்காக ஒரு சின்ன கவிதை இருக்கு, ஒரே 4 வரி, அதை முன்னுரையாக வைத்து என்னுரையை துவங்குகிறேன். காதலை சொல்லாதவளே உமக்கு கல் நெஞ்சமா சொல் பஞ்சமா, காதலை சொல்லாதவளே உமக்கு கல் நெஞ்சமா சொல் பஞ்சமா என்ற என் கவிதையை முன்னுரையாக வைத்து என்னுரையை துவங்குகிறேன். ஐயா, இந்த தலைப்பை விட்டு தான் பேசுறாங்க. இந்த மகிழ்ச்சி தருவது காதல் திருமணமா ஏற்பாட்டு திருமணமா? ஏற்பாட்டு திருமணம் தான் கட்டி வைப்பது. ஒருவரை கட்டி வைத்தால் சந்தோஷமா, காதலால் சேர்த்து வைப்பது சந்தோஷம். கட்டி வைத்தால் விட்டு விடுதலையாக விரும்புகிறார்கள், சேர்த்து வைத்தால் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறார்கள். நீங்க என்ன சொல்கிறீர்கள்? கட்டி வைப்பது சந்தோஷமா, சேர்த்து வைப்பது சந்தோஷமா? நடுவர் அவர்களே, தீர்ப்பை சொல்லுங்கள். சேர்ப்பது சந்தோஷமா, கட்டி வைப்பது சந்தோஷமா? கட்டி வைத்தால் ஐயா 50 அழைத்தால் சந்தோஷம். சந்தோஷம் ஐயா, தீர்ப்பு வந்துட்டீங்க ஐயா. அடுத்தது இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம், அதாவது தனலட்சுமி மேனல் உறவுகள் பற்றி பேசுனாங்க. உறவுகள் நம்ம உற்பத்தி பண்ணுவதுதான். ஒரு கணவன் மனைவி சேர்ந்து விட்டால் அந்த குழந்தைக்கு தாய் மாமன் பிரதர் சிஸ்டர் வந்து விடுவார்கள், உறவுகள் கூடிவிடும். திருமணம் ஆகிவிட்டாவே உறவுகள் கூடிவிடும். அது காதல் திருமணம் தான், கல்யாணம் ஏற்பாட்டு திருமணம் என்று இல்லை ஐயா. மிக முக்கியமான விஷயம், திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது என்பார்கள். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதில்லை, ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்றார் ஒரு கவிஞர். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதில்லை, ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. ஒவ்வொரு திருமணமும் ரொக்கம் இருந்தால்தான் திருமணங்கிறது. ஆனால் காதல் திருமணம் அப்படி அல்ல. ஒரு காதல் திருமணம் என்பது நிமிஷத்துக்கு நிமிஷம் சந்தோஷம் அனுபவிக்கிறான். அதாவது தினம் தினம் அவனுக்கு திருவிழா வருது. வாழ்க்கை போர் அடிப்பதில்லை. திருமணம் செய்து ஏற்பாட்டு திருமணம் செய்து கொண்டவர்கள் கணவன் மனைவிக்குள் சனின்னு
என்ன வேலை செய்யற நீ? நான் மனுஷனா? உன்னைய கட்டிக்கிட்டதுக்கு கொஞ்சம் நான் யோசிச்சிருந்தா நான் யாராவது நல்லா இருந்திருப்பேன். சலிப்பு சலிச்சு 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 சலிச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்கிற ஏற்பாட்டு திருமணம் டார்லிங், ஹாய், சந்தோஷமா இருக்கியா? என்ன வேணும்? என்ன ஒரு புரிதல் இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் புரிதல் இல்லாமல் வாழ்வது சந்தோஷம் எங்கேயா இருக்கும்? சங்கட சண்டை சண்டை சண்டை. ஒரு பவுன் போடவில்லை என்றால் 1000 சண்டைகள் வருகிறது. அந்த ஏற்பாட்டு திருமணத்தில் 1 பவுன் நகை குறைந்து விட்டால் சலிப்பு, உறவுகள் அத்தனையும் சேர்ந்து சலிப்பு தான் உண்டாக்குகிறார்கள். ஆனால் காதல் திருமணத்தில் இவ்வளவு சந்தோஷம் 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 சந்தோஷம், ஆயுசு முழுவதும் சந்தோஷமா இருப்பது காதல் திருமணம் தான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா, ஓர் 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன், உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன். ஒரு பெண்ணு நடந்து வரனா, மனைவி வரான்னா காதல் வச்சிருக்க அந்த நடையே கண்டுபிடிப்பான். நம்ம ஒய்ஃப் வந்துட்டாங்க, கோபத்துல இருக்கிறாங்க, சந்தோஷத்துல இருக்கிறாங்க, துக்கத்துல இருக்கிறாங்க, வருத்தத்துல இருக்கிறாங்க, அவங்க மனநிலைய நிமிஷம் கண்டுபிடிக்கிறாங்க. காதல் இருக்கிறதுதான் தெரியும், கட்டிக்கிறவனுக்கு தெரியாது. உண்மையிலுமே கட்டிக்கிறவனுக்கு தெரியாது. காதலிச்சு போராடிதான். போராட்டம் தான் வாழ்க்கை. காதலுக்கு மட்டும்தான் போராட்டமா? காதல் திருமணத்துக்கு மட்டும்தான் போராட்டமா? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நம்ம சண்டை இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம சண்டை இல்லையா? பக்கத்து தோட்டக்காரனுக்கு சண்டை இல்லையா? உறவுக்குள்ள சண்டை இல்லையா? 1000 உறவுக்குள்ள கோடி சண்டைகள் இருக்கிறது. ஆனால் காதல் திருமணத்தில் மட்டும்தான் பிணக்கு இருக்கிறது என்பது பிழைப்புவாதிகள் சொல்லுவது இல்லவே இல்லை. ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு ஆரம்பத்திலே பேஸ் ஸ்ட்ராங்கா போட்டுற ஐயா. காதலிக்கிறவங்க தான் ஆரம்பத்திலே பேஸ் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாங்க. போடும்போது காதலிக்கும் போதே நம்ம எப்ப குழந்தை பெற்றுக்கணும், நம்ம பையனுக்கு எப்ப வீடு வாங்கணும், எப்படி வேலை வாங்கணும், எங்க படிக்க வைக்கணும், பிளான் முன்னாடியே பிளான் போறாங்க. காதலிக்கும் போது எப்படி மேரேஜ் பண்ணணும், எவ்வளவு சீக்கிரமா மேரேஜ் பண்ணணும், மேரேஜ் ஆடம்பரமா பண்ணலாமா, சிக்கனமா பண்ணலாமா, புரிதல். ஒவ்வொருத்தருக்கும் புரிதல். அப்படி இருக்கும்போது எப்படியா சண்டை வரும், சாதை வரும். அதாவது காதலருக்கு சுற்றி இருப்பவர்கள் தான் சந்தோஷம் கொடுக்கிறார்கள். ஏற்பாட்டர்கள் சொந்தமா இருக்கிறவர்கள் தான் சொந்தம் என்று சொல்லிக் கொண்டு, சொந்தம் என்று கொண்டாடி கொண்டு பிரச்சனைகளை அதிகமா பிளவுகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஐயா, இனி வரும் காலங்களில் காதல் திருமணம் தான் 100% சந்தோஷம் கொடுக்கும் என்பதை மிகவும் ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டு காதலித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களை போன்றவர்கள் நன்றாக, ரொம்ப திருப்தியாக, மிக மிக மகிழ்ச்சியாக, தலைக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பது, மகிழ்ச்சியா இருப்பதில்லையா? இந்த பட்டிமன்ற தலைக்கு மகிழ்ச்சியா இருப்பதில்லை, மிகவும் மகிழ்ச்சியா இருப்பது காதல் திருமணமா ஏற்பாட்டு திருமணம்? காதல் திருமணம் தான் என்று மிகவும் மகிழ்ச்சியாக சொல்லி தன் வாய்ப்புக்கு என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றி. ஐயா மீட் எடுத்துட்டு பேசுங்க. நடுவர் ஐயா. சரி. செலின் அவர்கள் சிறப்பாக காதலணியை தூக்கி நிறுத்திட்டாரு, அப்படிதான் சொல்லணும். ஒவ்வொருத்தரும் அப்படித்தான் வந்து வரும்போதெல்லாம் தூக்கி நிறுத்துறாங்க. இப்போ அவர் என்ன சொல்றாரு, என்னையா ஏற்பாடு திருமணம் என்ன? ரொக்கத்தில் தீர்மானிப்பது ஏற்பாடு திருமணம். எங்க திருமணம் காதல் திருமணம் ஐயா, அது சொர்க்கத்தில் தீர்மானிப்பது. எங்க வாழ்க்கையே சொர்க்கம். நானே ஒரு உதாரணம், நானே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் எவ்வளவு பாத்தீங்களா அப்படின்னு தன்னையே ஒரு உதாரணமா காட்டிட்டு இருக்காரு. ஆக காதல் திருமணம் அப்படி ஒரு மகிழ்ச்சியான திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்றீங்க? உங்க ஏற்பாடு திருமணத்துல அது வந்து ஏதோ ஆண்டா மாதிரியும் இப்போ மனைவி அடிமை மாதிரியும் தானே வாழ்றீங்க. ஆண்டான் அடிமை வாழ்க்கைக்காக ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆக இவங்க வாழ்க்கை பாருங்கய்யா, காதலிச்சு கல்யாணம் பண்ணியா, டாலே எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ஜாலியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் நட்பு ரீதியா இருக்காங்க. நம்ம எப்ப குழந்தை வச்சுக்கலாம், நாளைக்கு வச்சுக்கலாமா, இன்னைக்கு வச்சுக்கலாமா அப்படின்லாம் வந்து எல்லா விஷயங்களையும் ஒரு நட்பா அவங்க பேசி அவங்க வந்து வாழ்க்கையை வாழ்றாங்க ஐயா, ரசிச்சு வாழ்றாங்க ஐயா, நேசிச்சு வாழ்றாங்க ஐயா அப்படி சொல்லிட்டு அவரு காதலில் அப்படியே பூரிச்சு போயிட்டார்.
அந்த அளவுக்கு காதல் திருமணம் அப்படி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல ஒரு படத்துல பாடுற மாதிரி பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்கிளியோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு அட சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு பாசம் மட்டும் போதுங்கன்னு அப்படின்னு வருது இல்லையா? அப்படி ஒரு சின்ன காதல் குடும்பம், சின்னதா குடும்பம் இருந்தா போதுமே, பெருசா உறவுகள்லாம் நிறைய வேணும்னு சொல்லிட்டுலாம் ஒன்றும் வேண்டியல. சின்ன வீடு இருந்தா போதும், சின்ன கூடு இருந்தா போதும், அதுதான் காதல் திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மகிழ்ச்சியா அப்படியே சொல்லி முடிச்சிருக்காரு. வாங்க லட்சுமி, அப்படியே எங்களுடைய திறமைகள் எல்லாம் கொண்டு வந்து கொட்டுங்க, மகிழ்ச்சியை கொடுங்க, உங்களுடைய ஏற்பாடு திருமணத்துக்கு ஏற்றம் தருங்க. யாவரும் கிளியர் இலக்கிய மையத்தின் அனைத்து ஆளுமைகளுக்கும் எனது அன்பான வணக்கம். 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 என்னது எல்லாரும் பேசிட்டீங்க, அப்புறம் என்ன நான் பேசுறது? இருக்கட்டும், பேசுவோம். உங்ககிட்ட இருக்கு எல்லாமே. ஆமா, மலை மாதிரி இருக்கீங்க, வாங்க.